நம்பிக்கை மலர்வதற்கான இந்த குறுகிய இடைவெளிதான் இந்த 3 மணி நேரம். 3 அடிகள் நடந்தால் இலக்கு அருகில் வரும் போல 3 மணி நேரம் காத்தால் உன் வாழ்க்கை அருகில் இருக்கும் நல்ல செய்தி உன்னை தேடி தானாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்காமல் போனது இப்பொழுது அது கரம் கூடி வரப்போகின்றது. பணியில், படிப்பில் அல்லது குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை இப்பொழுது நீ காண்பாய். வெப்பத்தில் வாடும் மலருக்கு மிதமான தென்றல் வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும் அல்லவா, அதுபோல உன்னுடைய மனம் 3 மணி நேரத்தில் புத்துணர்ச்சியை பெறும். வறண்ட மண்ணில் மழை துளி விழுந்ததும் பசுமை பரவும், அதுபோல உன் வாழ்க்கையில் புத்தம் புதிய சிரிப்பு இப்பொழுது மலரும். இருளில் சிக்கிய பயணி சூரியனின் முதல் ஒளியால் பாதையை பார்க்க முடியும், அதுபோல உன்னுடைய பாதை இப்பொழுது தெளிவாகும். என்னுடைய ஆசீர்வாதம் எது சம்பந்தப்பட்டது? நான் தடைகளை அகற்றுபவன். நீ சந்தித்த இடையூறுகள், மனக்கவலைகள் அனைத்துமே 3 மணி நேரத்தில் அகன்றுவிடும். உன்னுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மனம் தளர வேண்டாம், வெற்றி உன் வாசலில் வந்தே விட்டது. உன் நன்மை தவறாமல் இந்த 3 மணி நேரத்திற்குள் கிடைத்தே தீரும். கணபதியினுடைய வாக்கு நம்பிக்கையை விடாதே என்பது. நல்ல மாற்றத்தை ஏற்க உன்னுடைய மனதை நீ தயாராக்கு. புத்தம் புதிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் பிறக்கும் நேரம். உன் துன்பத்தை மறந்து உன்னை உயர்வின் பாதையில் நடத்தும் நேரம். உன் வெற்றியின் துணையாக இந்த கணபதி எப்பொழுதுமே இருந்து எல்லா ஆசிர்வாதங்களையும் உன் வாழ்க்கை பயணத்திற்கு பாதுகாப்பாக தேவைகளை நிறைவேற்றும் சக்திகளாக, யுக்திகளாக என் ஆசிர்வாதங்கள் என்றென்று உனக்கு துணை வந்து கொண்டே இருக்கும். உன் தடைகளை அகற்றி உன் நல்வாழ்விற்கான கதவுகளை என் கரங்களால் திறந்து விட்டேன். இருந்த கவலைகள் அனைத்துமே வெகுவாக அகன்றுவிடும். அதிக வெப்பத்தில் வாடும் நிலை எப்பொழுதுமே உனக்கு இல்லை. குளிர்ந்த நிலம் போல உன்னுடைய மனம் இன்பத்தால் நிரம்பும். உன் மனம் ஒரு கோவில். நான் அதில் அமைதியின் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டேன். நீ தெளிவாக இனி யோசிக்க தொடங்குவாய். உன்னுடைய உள்ளம் லேசாகிவிடும். மூடிய மலர் சூரிய ஒளி வந்ததும் மலர்வது போல இப்பொழுது யாரோ ஒருவர் உனக்கு உதவி செய்ய உன்னுடைய வாழ்க்கையின் இருளே அகலப் போகின்றது. அந்த யாரோ ஒருவர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்தான். புன்னகையோடு உனக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்களை என்னுடைய ஆசிர்வாதங்களாக ஏற்றுக்கொள். வெள்ளை மேகங்களை பிளந்து சூரியன் முழுமையாக வெளிப்படும் நேரம் போல உன் பணி வேகமாக இனி முன்னேறும். உன் முயற்சிக்கு நேரடி பலன் கிடைக்கும். உன் பாதையை நான் விரித்து வெற்றியின் வாசலுக்கு இப்பொழுது அழைத்து செல்கின்றேன். கவலைகள் கடலை போல தோன்றினாலும் நான் உனக்கு நீந்தும் வலிமையை தருபவன். கஷ்டங்கள் மலை போல இருந்தாலும் அதை ஏறும் தைரியத்தை தருபவன். உன் பாதையில் இருக்கும் கற்களை அகற்றி வெற்றியின் வாசலுக்கு உன்னை அழைப்பவன். கவலை எல்லாம் தற்காலிக மேகம். எவ்வளவு கருமேகமாக இருந்தாலும் அது நிலைத்திருக்காது. சூரியன் வந்து மீண்டும் ஒளிரும் அல்லவா. முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியில் வெற்றிதான். புதிய சந்தர்ப்பத்திற்கான கதவை நான் ஒவ்வொரு தினமும் உனக்கு திறந்து வைத்து கொண்டே இருப்பேன். குடும்பம் ஒரு தவறான புரிதலால் வழிமாறுகின்றது. ஆனால் அந்த இடத்தில் பாசத்தை மேலும் வலுப்படுத்தி அதை ஒன்றாக்க நான் விரும்புகின்றேன். உன்னுடைய முயற்சி, உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை எதுவுமே வீண் போகாது. வறட்சி இருந்தாலும் அடுத்த மழைக்கான விதையை நான் உன் கரத்தில் கொடுத்து விட்டேன். தடம் மாறினாலும் மீண்டும் சரியான பாதையை பிடித்து ஓடி விடுவாய். வேலை இழந்தாலும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வாய். இப்படி ஒவ்வொரு இழப்பிலும் கூட உனக்கான புது புது விஷயங்களை தான் நான் வைத்திருப்பேன். இதை இழந்து விட்டோமே, அதை இழந்து விட்டோமே என்று கவலைப்படுவதை முதலில் விடு. புது விஷயம் ஏதோ ஒன்று அரங்கேறப் போகின்றது, அதனால்தான் இந்த இழப்பு நிகழ்ந்திருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் இப்படி வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து வைப்பவர்கள்தான் மனப்பக்குவத்தோடு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு மாற்றமும் வராமல் இதே மாதிரியே இருந்தால் உன் நிலையில் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும்? ஏதோ ஒன்றை இழந்துதான் வேறொன்றை பெற முடியும் என்பது எல்லோருடைய விதியாகவும் தான் இருக்கின்றது. அது என்ன இழப்பது? சிறியனவற்றை இழந்து பெரியனவற்றை பெறப்போகின்றாய். தீமைகளை இழந்து நல்லனவைகளை பெறப்போகின்றாய். சிக்கலை இழந்து மேன்மையை அடையப் போகின்றாய். இதுதான் ஒன்றை இழந்து வேறொன்றை பெறுவதற்கான அர்த்தம். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் தான் போட்டியில் தங்கத்தை வெல்லக்கூடிய அளவிற்கு அந்த வீரனை தயார்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான்
ஒரு நாள் வாங்கக்கூடிய அந்த பதக்கத்திற்கு அடித்தளமாக அமைகின்றது. அப்படிதான் நீ சந்திக்கும் சிறு சிறு சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பெரிய சாதனையை செய்வதற்கான அடித்தளங்கள். இந்த விநாயகன் நான் உன் தடைகளை அகற்றுவதற்கான ஆசிர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். கவலையை மேகத்தோடு ஒப்பிடு, அது கடந்து போகக்கூடியது. கஷ்டத்தை கதவோடு ஒப்பிடு, அது நல்ல கதவை திறக்கக்கூடியது. முன்னேற்றத்தை படிக்கட்டோடு ஒப்பிடு, நீ ஏறி செல்ல அதுதான் உதவும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் கூட அதை நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நேர்மறையான விஷயத்தை கூட எதிர்மறையாக நினைத்து சந்தேகித்து விட்டுவிடக்கூடாது. இப்படி நீ நடப்பதால் தான் உன் கஷ்டங்கள் தொலையாமல் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அதை நான் தொலைய செய்திடுவேன். எங்கோ தூரத்தில் இருப்பது இன்னும் கிடைக்கவில்லை என்று வருந்துகின்றாயே தவிர உன் அருகில் நான் வைத்திருப்பதை ஏனோ காண மறுக்கின்றாய். உன்னிடம் இருக்கும் ஆற்றலை சில கவலைகள் உறிஞ்சு கொண்டிருக்கின்றது. கவனிக்காததால் அது தானாக போய்விட்டிருக்கும். கவனித்து அதை வரவேற்று உன் பக்கம் வைத்திருப்பதால் தான் அந்த கவலை இன்னும் உன்னிடமே தங்கிக் கொண்டிருக்கின்றது. மாணவன் தேர்வுக்கு முன் பதட்டமாவதால் படிக்க முடியாதது. அதற்கு பதில் படிப்பில் கவனம் செலுத்தினால் பதட்டம் தானாக குறையும். எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனத்தை செலுத்து. எதில் கவனத்தை சிதறலை வைக்க வேண்டுமோ அதில் கவன சிதறலை வை. பிரச்சனைகளே நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்காதே. புலம்பலை நிறுத்திவிட்டு செயல்களில் ஈடுபடு. கஷ்டங்கள் எல்லாம் பயிற்சிக்கான கல், அது உன்னுடைய வலிமை அதிகரித்து விடும். விளையாட்டு வீரன் ஓட்ட பந்தயத்தில் கூடுதல் எடை அணிந்து பயிற்சி செய்வது போல வாழ்க்கையின் கஷ்டங்கள் உன்னை வலுப்படுத்ததான் வருகின்றது. சிறிய வெற்றி பெரிய வெற்றிக்கான விதை. தினமும் 5 பக்கங்கள் படித்தால் ஒரு மாதத்தில் 150 பக்கங்களை முடியும். அது தேர்வுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். அதுபோல சிறு சிறு முயற்சி, சிறு சிறு முன்னேற்றங்கள் தான் மாபெரும் சாதனைக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும். சிறியது என்று எதையும் நினைக்காதே. துச்சமாக எதையும் நினைக்காதே. சிறு பொருளானாலும் அதற்கு மதிப்பு கொடு. யாரையும் சிறியவர்கள் என்று எண்ணி விடாதே. அவர்களுக்குள் தான் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கும். சிறு விதையில்தான் ஆலமரமே வளர்ந்து நிற்கின்றது அல்லவா? அது போலதான் சிறிய சிறிய விஷயங்களில்தான் பெரிய நன்மை இருக்கும். நீ பாவிக்கும் விதம்தான் மாற வேண்டுமே தவிர அந்த விஷயங்கள் அல்ல. மாற்றம் உன்னிடத்தில் இருந்து வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தானாக மாற்றம் வரும். கணபதி உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக இந்த அருள்வாக்கை அனுதினமும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ உன்னை நம்பும் முயற்சியை விடாதே, எல்லாமே உன் வெற்றி வயம் ஆகும் என்று. கணபதியினுடைய அருள் வார்த்தைகள், அருள் வாக்குகள் எப்பொழுதும் உன் செவி சேர்ந்து கொண்டே இருந்தால் பயம், பதட்டம், அசௌகரியம், குழப்பம் எல்லாமே நீங்கிவிடும். சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனி கிடைக்க பெறுவாய். பேரதிர்ஷ்டசாலியாக நீ இருந்ததால் அத்தனை இன்பங்களும் இனி வரிசையாக உன்னுடைய இல்லம் வந்து சேரும். இல்லத்தில் இருந்த கஷ்டங்களும் மனதில் இருந்த குறைகளும் உடலில் இருந்த நோய்களும் விலகும் நேரம் இது. கணபதியினுடைய அருள்வாக்கு பலிக்கும் நேரம் இது. உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை எல்லாம் பெற்று நீ மகிழ தயாராகி விட்டாய். எதற்காகவும் மனம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. கணபதி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது தைரியமும் துணிச்சலும் நம்பிக்கையும் தான் உன்னிடத்தில் நிறைய இருக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு இரு. நான் இருக்கின்றேன் உன்னை பாதுகாக்க, வளப்படுத்த. நல்லது நடக்கும்.